ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்முடைய ராணி வார இதழ் தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய வார பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து மறு திங்கக்கிழமை வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்தரலாம். மிதுன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது இருக்கார், மகர ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மீன ராசியில் ராகு சனி கோச்சாரத்தால் சஞ்சரிக்கிறாங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், உங்களுக்கு தெரியும். அவர் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அவரோட சூரியனும் இருக்கார். இது இன்னுமே சிறப்பு. சூரியன் செவ்வாய் ரெண்டுமே அரசு கிரகங்கள். ஆக யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் பிரகாசமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகம், சுக்கிரன் புதன் ராகு, இது அத்தனையும் இருக்குது. இந்த லாபம் அப்படின்னாலே விருப்பம்னு அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், பெரிய ஆசைகள் வேற இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அது அத்தனையுமே இந்த வாரம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கிரகத்தால் எழுதியாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நட்பு வட்டாரத்தை பெருசாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும். நல்ல ஒரு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எனக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிங்க, ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வேலையின் நிமித்தமான எதிர்பாராத பயணம், இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகம், 10ஆம் இடத்துல கிரகம் ரெண்டுமே இருக்குது. 9 அப்படின்னா தெய்வம், 10ன்னா உங்களுடைய அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவது. ஆக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோட புதனும் ராகுவும் இருக்காங்க. இந்த சுக்கிரனும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறது. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் பணத்தை பெருசாக நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் நடக்கும். ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் உண்டு. வேலை இருக்குது, வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றம் உண்டு. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். டைம் இருக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாபில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். அப்பாவுடைய அன்பை அல்லது ஆதரவை யாரெல்லாம் இங்கே எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. அதுலேயும் உங்களுக்கு வயதுக்கு மூத்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, காதல் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள். ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அல்லது பார்ட்னர் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு. கடந்த ஒரு 3 வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த இந்த நிலைமைகள் மாறி இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு கிரகங்கள் மூவ் ஆகிட்டாங்க. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீண்ட தூர ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. இந்த வாரம் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அதனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பெரிய லெவலில் ரெக்கக்னைஸ் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ஸோ இந்த வாரத்தில் பாஸ்போர்ட் விசா வராதவங்களுக்கு வரும். அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு அந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரத்தில் விவசாயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சுப்பீரியர் யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப குறைவு. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அடைக்க வாசிங்க, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்மாராக இருக்குது. பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கவனம். இந்த வாரம் முழுவதுமே சிவனையும் முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன், அந்த இடத்த குரு பார்க்குறார். முதல்ல 7ஆம் இடம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தயவு பண்ணுங்கள், தாராளமாக நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டியிலலாம் அடக்கி வாசிங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்குமே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் நார்மலாக இருக்குது, பணம் இல்லாமல் இல்லை. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறது ஏதோ ஒரு வேலை, வருமானம், வேலை நிமித்தமான முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் சொந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அடக்கி வாச வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா இல்லை. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்
இது எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க, தேவையில்லாத செயல்பாட்டில் இறங்காதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலே உங்களுடைய கல்வியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் செவ்வாயுடையும் ராகுவோட சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்குது. அந்த செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றின்னு தான் சொல்லணும். எதிலெல்லாம் வெற்றி அப்படின்னு பார்க்குற போது, நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதனால் நன்மையை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் உங்களுடைய காம்படிட்டிவ் யாராக இருந்தாலும், குறிப்பாக உங்களுடைய எதிரிகள், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கல, தடையாக இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல லோன் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ இந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். வீட்டில் நல்ல பெட் எலிமெண்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு, அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன். இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விவகாரங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பைரவரை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் வாங்கின சாரம் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். 6 அப்படின்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். 5ன்னா வெற்றி அடையிறதுக்கு நிறையா எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் சர்வீஸில் எத்தனை கிரகம் இருக்குது, குரு பார்க்குது. இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது. வேலை இருக்குது, எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, போனஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, எஜுகேஷன் நல்லா இருக்கும். பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். ஆனால் உங்களை எதிரிகளை ஜெயிப்பீங்கன்னா இல்லை. ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பெருசாக இல்லை பெருசாக எஃபர்ட் எடுத்து எதையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் அதிகமாக இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, தோற்றம் இருக்குது. யாரெல்லாம்
பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் விநாயகரையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி. அதே சமயத்தில் சுக்கிரன் வாங்கினா சாரம் செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அந்த மகிழ்ச்சியை அடையிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை ஜாஸ்தி. இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒருவேளை அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் இருக்குது. அதுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நான் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபிளாக உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடைக்கி வாசிங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களும் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமாற்றத்தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டெலி ஆனவங்களுக்கு இந்த வார பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களால் நன்மை. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது. நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே பைரவரை நல்லா கும்பிடுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கர தல்வாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சூரியன் இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். இது வரைக்கும் ரொம்ப குழப்பத்தில் இருந்து நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க, தன்னம்பிக்கை அதனால் உங்களுக்கு வரும். வாழ்க்கையில் வெற்றி என்பது மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம், உறவுகளால் நன்மை இதெல்லாம் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கு மட்டும் இல்லை வாங்குவதற்கு இந்த வர வாய்ப்பு இருக்குது. இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப்பொருட்கள் அத்தனையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கான அஃபையர், லவ் அஃபையர் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. உங்களுடைய காதல் நிறைவேறி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கும் வேறு மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் குழந்தைகள் விஷயத்தில் வச்சுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த இந்த வாரம் சேல்ஸ் இருக்குது. இதுவும் இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். ஆனாலும் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பீங்க. கவனம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் கடன் நோய் குறையிற மாதிரி ஒரு பக்கம் தோற்றம், இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லாஸும் இல்லை, மிகப்பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை. நார்மலாக நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்
பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் பரவாயில்ல. ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறது விசேஷம். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அந்த மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறார். அடுத்தபடியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார். அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் எஃபர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இந்த நன்மையை கொடுக்கும். நீங்கள் ஒரு எந்த விஷயத்தையுமே எதாவது லைஃப்பில் முதல்ல செய்யணும், செகண்ட் செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. அதன் பிரகாரம் நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆக இந்த வாரத்தில் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, அத்தனை விதமான உறவுகளும் நமக்கு நன்மையை செய்யும். அது குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். லைஃப்பில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் மாறுங்க. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, ஐடியலாக இல்லை, ஏதோ வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுடைய வேலையில் இருக்குது. என்ன எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ சர்வீஸில் அது கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்பார்டினேட் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுடைய ஃபீல்டில், உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில் இந்த வாரம் இருக்குது. லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். பட் இந்த வாரம் முதல்ல சொன்ன மாதிரி சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க, டிலே மேரேஜ் ஆனவங்க, திருமணமே வேண்டான்றவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் ஒரு என்கேஜ்மெண்ட் நடப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பேச்சை குறைங்க. பேச்சினால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலமும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் சிவனையும் முருகனையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது விசேஷம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு இருக்காங்க. குருவும் பார்க்குறேன். 2ஆம் இடம் அப்படின்னா வருமானம், சம்பாத்தியம் இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம உழைச்ச பணங்கள் எதுவும் கையில் நிற்கலை. இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ பொருளாகவோ நகையாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட் எடுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ரொம்ப அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ பரவாயில்ல.
இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்கோ பணம் வரும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட் பணம், அரியர்ஸ் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சுக்கிரன், புதன், ராகு இருக்காங்க. குரு பார்க்குறார். இதெல்லாமே குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்றிருக்கு. அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு. 2ஆம் இடம் காதல் விஷயம், 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பாராத பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த விலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ண, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மினிமமாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு கெயின் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ், வருமானம் கூடும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த வாரம் வேண்டாம். லாபம் கிடைக்கிற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இருக்குது. உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காக ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. படி இந்த வாரம் முழுவதுமே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறையா ஸ்ட்ரகிள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் இருக்கிறது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டை காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா நடக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பட் அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. வசதி உள்ளவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் மனைவி இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ணுங்கள். நிறைய உறவினர்களுக்காக செலவு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பண வசதி, பொருள் வசதி இருக்கான கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. சர்வீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமானா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு இருக்கார்.
ஸோ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அவர்களுக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கடுமையான போராட்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க, இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொந்த பிஸ்னஸில் கவனம். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்குது. ஸோ இதே தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குமே. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய அத்தனை தன்மைகளும் குறையும். நன்றி, வணக்கம்.